பத்திலா இது எல்லாமே ஒரு ரியால். பச்சை பட்டாணி ஒரு ரியால். முறுக்கு ஸ்பெஷல் இந்த கடையில். முறுக்கு பத்திலா இது ஒரு ரியால். மிச்சம் இருக்கு பாருங்க ஒரு ரியால். காராச்சோறு பாருங்க இது ஒரு ரியால். லட்டு இருக்கு பாருங்க இது ஒரு ரியால். ஸ்பெஷல் தேன் மிட்டாய் ஒரு ரியால். கடலை ஒரு ரியால். கடலை மிட்டாய் ஒரு ரியால். எள்ளு மிட்டாய் ஒரு ரியால். இந்த ஒரு ரியால் ஐட்டம் தான் இன்னைக்கு நம்ம வாங்க வந்திருக்கோம். அன்புறவுகளே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமக்கு தலைக்கு மேலே கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகேயா? ஆமாம், கரெக்டு தான். முடி வெட்டுறதுக்கு போகிறோம். முடி வெட்டுறதுக்கு நம்ம சர்ஃபியாங்கிற ஒரு இடத்துக்கு தான் போவோம். அந்த சர்ஃபியாங்கிற இடத்துல தான் எப்பவும் நம்ம முடி வெட்டுவோம். நம்ம மாதம் மாதம் முடி வெட்டுறாள். ஓகேயா? அப்படியே முடி வெட்டிட்டு அங்கே நம்மளுடைய மலையாளி நண்பர்களுடைய கடை இருக்குது. அந்த கடையில் போயிட்டு நம்மளுடைய ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இருக்கும். அதாவது நம்ம தேன் மிட்டாய், முறுக்கு, லட்டு இதெல்லாம் ஒரு ரியாலுக்கு இருக்கும். அந்த ஒரு ரியால் ஜாமானை கொஞ்சம் வாங்கிட்டு நம்மளுடைய மாத பட்ஜெட்டில் ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அமௌண்ட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவோம். ஓகேயா? வாங்கிட்டு அப்படியே அந்த ஸ்நாக்ஸை உங்களுக்கு ஓரலாக காட்டுறேன், நீங்களும் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா, முடி வெட்டுறதுல நிறையா கேட்டகரி இருக்குது. இப்போ நான் போகிறது லோ ப்ரைஸ். எவ்வளவுக்கு முடி வெட்டுறேன், முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு, சேவிங் பண்ணுறதுக்கு எவ்வளவு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம முடி வெட்டுற கடைக்கு போவோம். ஓகேயா? கண்டினியூ. அன்புறவுகளே, நம்ம இன்னைக்கு முடி வெட்ட வந்திருக்கிறோம். முடி வெட்டுறது நம்ம ரெகுலராக இந்த கடையில் வெட்டுவோம். பொதுவாகவே அரபு நாடுகளில் எப்படின்னா, முடி வெட்ட உட்காந்த உடனேயே நமக்கு இந்த பிளாஸ்டிக் எடுத்து நமக்கு போட்டு விட்ருவாங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக்கு. இங்கே வந்து இந்த நம்ம முடி வெட்டுற கடையில் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாங்க முடி வெட்டுறவங்க. காரணம் என்னென்னா, இங்கே வந்து இந்த முனிசிபாலிட்டியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒருத்தவங்க யூஸ் பண்ண பிளேடை இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து நம்ம சேவிங்க்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே இந்த ப்ரஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபோமை வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய மூஞ்சியில் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. அந்த ஜெல்லை அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த கையில் வந்து அந்த ஃபோம் எடுத்துக்குவாங்க. அந்த ஃபோமில் அவங்களுடைய கையில் உள்ள ஃபோமை நம்மளுடைய கன்னத்தில் வச்சு நம்ம கன்னத்தை அப்படி லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் சேவிங் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. அப்படியெல்லாம் இந்த நாட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறாங்க. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, முடி வெட்டுறதுக்கும் இங்கே போர்டில் போட்டிருக்க ஒரு ப்ரைஸு, பட் முடி வெட்டுறதுக்கும் சேவ் பண்ணுறதுக்கும் நான் கொடுத்தது 25 ரியால். இந்தியா பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணி நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய 2 வேலை முடிஞ்சிருச்சு. பட் லேட் ஆகிருச்சு. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் முடிஞ்சிருச்சு. முதல்ல பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ நாம் வந்து ஸ்நாக்ஸ் கடைக்கு போகிறோம். என்ன வாங்க? ஸ்நாக்ஸ் வாங்க. ஸ்நாக்ஸ் கடைக்கு போகிறோம். இப்போ ஸ்நாக்ஸ் கடையில் போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு அப்படி காட்டுறேன் பாருங்கள். அன்புறவுகளே, நம்ம சொன்ன பக்காலா இந்த பக்காலா தான் பாருங்கள். இந்தியன் வெஜிடபிள்ஸு எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இந்திய ஸ்நாக்ஸு எல்லாமே கிடைக்கும். இப்போ என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இருக்க பற்றிலா இது எல்லாமே ஒரு ரியால். பச்சை பட்டாணி ஒரு ரியால். இந்த முறுக்கு ஸ்பெஷல் இந்த கடையில். இந்த முறுக்கு பற்றிலா இது ஒரு ரியால். மிச்சம் இருக்குது பாருங்கள் இது ஒரு ரியால். இந்த காராச்சோறு பாருங்கள் இது ஒரு ரியால். இந்த லட்டு இருக்குது பாருங்கள் இது ஒரு ரியால். அதே மாதிரி ஸ்பெஷல் தேன் மிட்டாய் ஒரு ரியால். கடலை, நிலக்கடலை ஒரு ரியால். இது கடலை மிட்டாய் ஒரு ரியால். இது எள்ளு மிட்டாய் ஒரு ரியால். இந்த ஒரு ரியால் ஐட்டம் தான் இன்றைக்கி நம்ம வாங்க வச்சுருக்கோம். அது இல்லாமல் இந்த குழிப்பணியாரம், இது கருப்பட்டி போட்டிருப்பாங்க. கருப்பட்டியாக வெள்ளம் வச்சட்டாது, வெள்ளம் போட்ட பணியாரம். அதே மாதிரி நிறைய இந்த ஐட்டங்கள், மிக்சரு, முறுக்கு இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் இந்த கடையில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, ஒரு 20 வகையான அரிசி வச்சுருக்காங்க. 20 வகையான அரிசி வச்சுருக்காங்க. இந்த ரைஸ் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குன்னு பாருங்கள், தெரியுதா? இதெல்லாம் ஒரு 20-25 வகை அரிசி வச்சுருக்காங்க. பிரியாணிக்கு, நெய்ச்சோறுக்கு, மந்திக்குன்னு தனி ரைஸ் வச்சுருக்காங்க.
அதே மாதிரி பிரியாணிக்குன்னு தனி ரைஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கரம் மசாலாக்களும் உங்களுக்கு தேவையான நம்ம லூஸ் மசாலா இங்கே லூஸில் போட்டு வச்சுருப்பாங்க அவங்க. அதே மாதிரி மாவும் லூஸில் கிடைக்கும். நிறையா மாவுக்கள் எல்லாமே மாவு ரவை இதெல்லாம் அதாவது லூஸாக வச்சுருப்பாங்க. அரிசி மாவு புட்டு மாவு எல்லாமே லூஸில் வச்சுருப்பாங்க. வந்து வாங்கிக்கலாம். கடை எங்கேன்னு கடைக்கு வெளியில் போய் சொல்கிறேன். இப்போ நம்ம என்னென்ன வாங்க வந்தோமோ அதை வாங்கிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். இன்னொரு முக்கியமான ஐட்டத்தை மறந்துட்டேன். இங்கே பாருங்கள், வாழைப்பழத்தை பற்றிலாம் இது பேர் நேந்திரம் பழம். ஓகேயா? இது பேர் கதலி பழமாங்க. கதலி இந்த பாருங்க, கதலி நம்ம ஊரில் ஒரு கிலோ 80 ரூபா. அந்த கதலி 80 ரூபா 100 ரூபா. இங்கே அதை விட விலை அதிகமாக தான் இருக்கும். பட் இங்கே கிடைக்குதுங்கிறது பெரிய சந்தோஷம்தான். ஓகேயா? இந்த பக்காலாவில் மட்டும் மேக்ஸிமம் இந்தியன் பொருள் எல்லாமே கிடைக்கும். இந்த பக்காலை எங்கே இருக்குதுன்னு இந்த உங்களுக்கு காட்டுறேன். லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இதெல்லாம் இந்தியன் வெஜிடபிள்ஸ். சர்ஃபியாவில் உள்ள பக்காலாவில் இந்தியன் வெஜிடபிள்ஸ் கிடைக்குது பாருங்க. ஓகே, இப்போ நமக்கு மண் சட்டி முதற்கொண்டு வச்சுருக்காங்க. இதுதான் நம்ம இந்த ஒரு மாதத்துக்குரிய ஸ்நாக்ஸு. தேன் மிட்டாய், லட்டு, கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், காராச்சவ், முறுக்கு, மிக்சர். நம்ம இந்த ஒரு மாதத்தினுடைய ஸ்நாக்ஸ் இது நமக்கு. இந்த கடை எங்கே இருக்குன்னா, இந்த பார்க்கிங் எல்லாருக்குமே தெரியும் உள்ளுக்குள்ளே. ஓகேயா? அந்த பார்க்கிங்க்கு நேர் ஆப்போசிட்டில் ரீகல் மஹால்னு ஒன்று இருக்கும். இதுதான் ரீகல் மால். இந்த ரீகல் மாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த பக்காலா இருக்கும். இந்த பக்காலா ரீகல் மாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த பக்காலா இருக்கும். வெளியில் ஒரு பெல்ட் கடை இருக்கும். உங்களுடைய சந்தேகத்துக்காக இங்கேருந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் கொடுக்குறேன், பார்த்துங்க.